ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க, இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறது தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஆப்பிள் இருந்துச்சா, அதனால் அதை வச்சுட்டு சத்து மாவு வந்து அம்மா கொடுத்து விட்டது இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொலக்கட்டை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு தேங்காய் இருந்தது லைட்டாக வந்து துருவிக்கிட்டு அதோடு வந்துட்டு சுகர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிளுமே வந்து துருவி வச்சுருக்கேன். சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சுட்டு கொதிக்க லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா சத்து மாவில் வந்துட்டு சர்க்கரை வந்து நம்மளுக்கு பத்தவே மாட்டேங்குது, அவ்வளோவா ஸ்வீட் இருக்கலை. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே மாவை வந்துட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எப்போயுமே பூர்ண கொலக்கட்டை பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் துருவல், ஆப்பிள் துருவல் எல்லாமே உள்ளே வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சத்து மாவுலாம் வந்துட்டு எங்கள் பசங்களுமே வந்து சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறப்ப வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அடிக்கடி நம்ம எப்போயும் நார்மல் கொலக்கட்டை தேங்காய் சில் போட்டு அது மாதிரி தானே செய்வோம். அதனால் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நம்மளுக்கு இதுவுமே வந்து நிறைய சிறுதானியம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரே ஒரு இது மட்டும், சுகருக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் வந்து சேர்க்காம வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அதையும் வெல்லத்தை வந்து துருவிட்டு இந்த தேங்காய் கூட சேர்த்துட்டு அதை உள்ளே வச்சோன்னா இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும், இனிப்புமே வந்துட்டு நல்லாயிருக்கும், வெல்லத்தோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அடுத்த டைப் செய்கிறப்ப அந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருந்தது வந்துட்டு கோயிலுக்கு போகிறப்போ பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால் திருப்பி நான் சூப்பர் மார்க்கெட் கடைக்கு ஏதாவது போகிறப்ப தான் வந்துட்டு வாங்கணும். அதனால் இனிமேல் வாங்குறப்ப பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டும். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் மீத இருந்த மாவெல்லாம் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம பிடி கொலக்கட்டை செய்வோம்ல, அதே மாதிரி செஞ்சுட்டு அதையும் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.